யூனிட் 5 பார்ட் 2 தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? லாஸ்ட் கிளாஸ் யூனிட் 5 உடைய பார்ட் 2 தான் பார்த்துட்டு இருந்தோம். அதோடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் இப்ப பாக்குறோம். யூனிட் 5ல பார்ட் 2ல பேஜ் நம்பர் 64 மெட்டீரியல் எடுங்க. பேஜ் நம்பர் 64. sex linked inheritance. Sex linked inheritance. ஒரு டிஸ்பிளேல sex linked inheritance. So the last class நம்ம எது சம்பந்தமா நம்ம பார்த்தோம் கேட்டா இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம். சோ நான் பேசுறது தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிஸ்பிளேல sex linked inheritance ஒரு ஸ்லைடு காமிச்சிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசத்துல ஏற்கனவே சொன்னதான் 3 main error of metabolism, that is called phenylketonuria, alkaptonuria, albinism. கன்ஃபார்மா ஒரு டிஆர்பி क्वेश्चन இதுதான். அதுல முக்கியமா என்சைம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இது பார்த்தோம். அதுக்கடுத்து ஹியூமன் குரோமோசோம் பத்தி பார்த்தோம். அண்ட் கேரியோடைப்பிங் ஆஃப் த ஹியூமன் குரோமோசோம் அண்ட் how the sex will be determined, that also very detailly. Yes சார், ஒரு டவுட்டுங்க சார் அதுல. சார் இப்ப அந்த தைரோசிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. இது அடுத்தடுத்து அந்த என்சைம் செக்ரீட் ஆகாம பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லைங்க சார். அப்ப ஒருத்தருக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்தா அவ 3 அதாவது அந்த டெஃபிஷியன்ட் தான் 3 ப்ராப்ளமுமே ஒருத்தருக்கு வருமாங்க சார்? ஏன்னா அப்பெல்லாம் கிடையாது. ஆமா, அப்ப சப்போஸ் அது இது அதோட கண்டினியூஷன் தானே. 3 ப்ராப்ளம்ல அந்த டிசீஸே வந்துரும். அதுக்கு அடுத்தது வராது. ஓகே ஓகே சரியா? அப்ப எதுவோ இப்ப டோப்பால அல்பினின் ரிலேட்டடா என்சைம்ஸ் வரலன்னா அல்பினிசம் வராது. சாரி, அல்பினிசம் டிசீஸ் வரும். அது எது என்சைம் டிஃபெக்டிவ் இருக்கோ அந்த தான் பிரச்சனை வரும் அவங்களுக்கு. மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரியா? மற்றது எதுவுமே நடக்காது. ரைட். ஸோ இதுல செக்ஸ் டிட்டர்மினேஷன் பார்த்தோம். செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல த ஜீன் பேலன்ஸ் தியரி, single gene effect, cytoplasmic sex determination, that also we have discussed, and how the sex will be determined in human and other organismத்துல எப்படிலாம் நடக்குது. அதுல பர்டிகுலரா ஹாப்ளோடிப்ளாய்டு, அதுல ஹனிபீலையும் செக்ஸ் டிட்டர்மினேஷன் பார்த்தோம், ட்ரோசோஃபிலாலையும் பார்த்தோம். சரியா? And also that finally we are discussed that environmental factor it determine the sex, that also we are discussed, particularly the Borrelia viridis, that's a balsa, the environment only to determine the sex. That everything we are discussing in the last class. Next, the continuation of the class, page number 64, unit 5, part 2 material. Sex linked inheritance. இதுவும் லாஸ்ட் கிளாஸ்ல இத பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். What is meant by sex linked inheritance? So the sex gene, not sex gene, the sex chromosomes, they having a gene. That sex chromosomes are determine the sex. That's a male and the female. So not only to determine the sex, that X and Y chromosome and also some characters or genes are present in that. That gene will be expressed as some other characters. That gene, we can say that sex-linked gene. Maybe that genes are present in that X chromosome. That is called X-linked gene. Suppose that gene present in the Y chromosome, that is called Y-linked gene. So this gene is responsible for some characters that may be next transfer into the next offspring, அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படும். சோ அததான் நம்ம என்ன சொல்றோம்னா செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ், செக்ஸ் லிங்கேஜ் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். சரியா? அப்ப அதை கடத்தப்பட அந்த கேரக்டர் தான் அந்த மாதிரி நம்ம சொல்றோம். சரியா? இதுல வந்து எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸ் தான், இந்த ரெண்டு தான் செக்ஸ் லிங்க்டு ஜீன் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த கேரக்டர் தான் செக்ஸ் லிங்க்டு கேரக்டர்ஸ், தட் இட் வில் பி டிரான்ஸ்ஃபர் இன்டு தட். TH Morgan நிறைய விஷயங்கள் இதுல ஸ்டடி பண்ணிருப்பாரு. ஸ்டடி த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த கலர். ட்ரோசோஃபிலால ஐ கலரை பத்தி ரொம்ப டீட்டெயிலா இதுல ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. சரியா? ரைட். இதுல டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் லிங்க்டு ஜீன், இதுல ஏற்கனவே கொஞ்சம் சொன்னதான். இதுல எக்ஸ் அப்படின்னு இருக்கு, ஒய்ன்னு இருக்குது. அப்ப எக்ஸ் ஜீன்ல வந்து அதாவது எக்ஸ் குரோமோசோம்ல ஹேவிங் a lot of gene. ஈவன் த ஹியூமன்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 300 genes are present in that X-linked. அப்ப ஒவ்வொரு ஜீனும் ஒவ்வொரு கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதான் எக்ஸ்-லிங்க்டு ஜீன் சொல்லக்கூடியது. ஒய்-லிங்க்டு ஜீன், அப்ப ஒய் குரோமோசோம்ல இருந்தா அதுக்கு பேர் ஒய்-லிங்க்டு ஜீன். only the few genes are present in the Y-linked gene. Y-linked gene we are called as Hollandric gene. UGTR black question. It's a Hollandric gene. Y-linked genes are Hollandric gene. Even that ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ல நிறைய தடவை இந்த கொஸ்டின் வந்திருக்கு 1 மார்க்ல. அதே இது
சூடோ ஆட்டோசோமல் ஜீன் இருக்குது. அதாவது ஜீன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தட் எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸ். சூடோனா ஒரு பொய்யான அந்த மீனிங்ல வரும். செக்ஸ் லிமிடெட் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது they express themselves only one of the two sex, never in the both. சரியா, அந்த மாதிரி இருக்கிறது தான் இதெல்லாம் செக்ஸ் லிங்க்டு ஜீன் சொல்லக்கூடியது. செக்ஸ் இந்த கேஸ் ஆஃப் தட் ரிவர்சல் ஆஃப் தட் ஹென்ல பேஜ் நம்பர் 65ல இருக்கும் பாருங்க. ஹென்ல வந்து ரிவர்ஸ் ஆகுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா லைட்டா நீங்க என்ன மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிபிக்கா செக்ஸ் லிங்க்டு ஜீன் அப்படிலாம் கிடையாது. பிறகு இவ்வளவு பயங்கரமா இதை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் கூடாது. ஏன்னா அதுக்கு ரிலேட்டடா விஷயங்கள் இருக்குது. அப்ப ரிலேட்டடா இருக்கும்போது அது சம்பந்தமா நம்ம வந்து என்ன செய்யும், கொஸ்டின்ஸ் வரத்தான் செய்யும். அப்ப நான் அதெல்லாம் வராது அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஓகேவா? செக்ஸ் லிங்க்டு ஜீன் அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட், ஒரே ஒரு நிமிஷம். அதுல வந்து நம்ம சிலபஸ் பொறுத்தளவு அதுல வந்து ஏற்கனவே சொல்லிட்டு அனிமல் பிரீடிங் அண்ட் ஹியூமன் ஜெனடிக்ஸ்ல அதுல இன்பிரீடிங் அவுட் பிரீடிங் அதான் நம்ம பார்க்கணும். அனிமல் பிரீடிங் ஹியூமன் ஜெனடிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையில் தான் சரி இதுல எல்லாமே அடங்கிடும். இதுல வந்து என்ன சார் செக்ஸ் லிங்க்டு ஜீன், செக்ஸ் லிங்க்டு இன்கிரிடியன்ட்ஸ் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. சரியா? அப்படி எது கேட்டாலும் அந்த அந்த ஒன் வேர்டுல இது எல்லாமே அதுல அடங்கிடும். அதுக்காக சொல்றேன். செக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தட் கேரக்டர் இஸ் கண்ட்ரோல்டு பை த சம் ஆட்டோசோமல் ஜீன்ஸ். அதாவது எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம், செக்ஸ் குரோமோசோம் மட்டும் கிடையாது, ஆட்டோசோம் கூட இந்த ஜீனுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும். பிளைண்ட்னஸ் இன் மேன் எக்ஸாம்பிள். I mean, chromosomal basis of the sex-linked ingredients, the characters are absorbed in the ingredients of sex-linked gene. Sex-linked gene located in the X chromosome, particularly man and Drosophila. In the case of the male, is called hemizygous. Male, yes, hemizygous உங்களுக்கு தெரியும். Male பொறுத்தளவு XY ஒரு X chromosome தான் இருக்கும். They are having only one X chromosome. X chromosome from that father goes to the daughter. நல்லா கவனிங்க. போர்டு இருங்க. எக்ஸ் குரோமோசோம் பொறுத்தளவு இது ஒரு ஃபாதரோட குரோமோசோம் இப்படிதான் இருக்கும். இந்த எக்ஸ் குரோமோசோம்ல ஏதோ ஒரு டிஃபெக்டிவ் இருக்குன்னு வச்சோன்னே, இது நேரா இவங்க வந்து ஃபாதர் மேல் இன்னொரு மேல் பேபிக்கு போகாது. யாருக்கு சார் போகும்னு கேட்டா ஃபீமேல் பேபி, டாட்டர். The never to the son. X chromosome from that father goes to the daughter, never to the son. Sonக்கு போகாது. அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணாது. பின்ன நான் டீடைலா சொல்றேன் இதை பத்தி. So Y chromosome directly passes through the father to son. ஏன்னா இந்த Y chromosome ஏதோ ஒரு ஜீன் இருக்கு, டிஃபெக்டிவ் ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜீன் வந்து டைரக்டா யாருக்கு தான் போகும்? சன்னுக்கு தான் போகும். ஏன் சார் டாக்டருக்கு போகாதானா? போகாது. ஏன்னா டாக்டர்ல Y chromosome கிடையாதுல்ல. சரி, செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் ஃப்ரம் தட் fathers goes to that grandson through the his daughter. சரி சார், அப்ப இந்த மாதிரி எக்ஸ் குரோமோசோம் உள்ள ஜீன் வந்து சன்னுக்கு போகாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா கிராண்ட்சன் சாரி டாட்டருக்கு வரும். இந்த டாட்டர்ல இருந்து அடுத்தது கிராண்ட்சன் சொல்றேன் பாத்தீங்களா, கிராண்ட்சன் இவங்களுக்கு போகும். நான் பின்னாடி டீட்டெயிலா இதை நான் சொல்றேன். ஹிஸ் டாட்டர் மூலம் போகும். இதுக்கு பேர் தான் அது. இது என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஃபாதர்னா இங்க இருந்து யாருக்கு வரும்னா டாட்டருக்கு வரும். டாட்டர்ல இருந்து கிராண்ட்சனுக்கு வரும். இப்படியாவது அந்த கிராஸ் பண்ணுவான். இதுக்கு பேர் தான் கிறிஸ் கிராஸ் இன்கடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஜிடிஆர்ல கேட்ட கொஸ்டின். கிறிஸ் கிராஸ் இன்கடன்ஸ் டைரக்டா இப்ப மேல் இதுல இருந்து சன்னுக்கு போதில்ல. இதுக்கு பேர் கிறிஸ் கிராஸ் கிடையாது. ஒரு மேல் ஒரு ஃபீமேல், அதுக்கடுத்து ஒரு மேல், அதுக்கடுத்து ஒரு ஃபீமேல், அதுக்கடுத்து ஒரு மேல், இப்படி போகும். இதுக்கு பேர் தான் கிறிஸ் கிராஸ் இன்கடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பேஜ் நம்பர் 66ல அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. சரியா? அதுல ஃபிகர் நம்பர் 6, ஃபிகர் நம்பர் 3, ஃபிகர் மீன்ஸ் அந்த சார்ட். சரியா? இதுல வந்து மெயினா வந்து அதுல நார்மல் ஃபீமேல் அந்த சிக்கிள் செல் கேரக்டரை வச்சு இதுல சொல்லியிருப்பாங்க. சிக்கிள் செல் அனிமியா வச்சு இதுல சொல்லியிருக்காங்க. அது நீங்க பாருங்க. சரி, இதுல அதே மாதிரி 60 ஃபுல்லாவே இதுதான் சார். இதுல வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. பின்னாடி நான் அதுக்கு அடுத்த பேஜ் கூட வாங்குவேன். இந்த கேஸ் ஆஃப் செக்ஸ் லிங்க்டு இன்கிரிடியன்ட்ஸ் இன் ட்ரோசோஃபிலா, அங்க மேன் நான் பின்னாடி ஒவ்வொரு கால்குலேஷன் படி நான் டீட்டெயிலா நான் சொல்றேன். ட்ரோசோஃபிலால ஏற்கனவே சொல்லிட்டேன். டிஹெச் மார்கன்ல இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, த கிராஸ் பிட்வீன் த ரெட் ஐட் ஃபீமேல் ஒயிட் ஐட் மேல் ட்ரோசோஃபிலா. அதுல கிராஸ் பண்ணது காமிச்சிருப்பாங்க பாருங்க. ரெட் ஐட் ஃபீமேல் அத எக்ஸ் எக்ஸ் அந்த மேல பிளஸ் பிளஸ் போட்டிருப்பாங்க. ஒயிட் ஐடு, சரி, ரெட் ஐடு ஃபீமேல், இது ரெட் ஐடு மேல்.
அப்ப ரெண்டையும் கிராஸ் பண்ணா நம்ம கேரியர், அதுல வந்து ஃபீமேல்ல வந்து கேரியரா இருப்பாங்க. இது கொஞ்சம் புரியாட்டாலும் பரவாயில்ல, நான் அடுத்த ஹியூமன்ல வந்து கலர் பிளைண்ட்னஸ் சொல்லுவேன். அதே கான்செப்ட் தான் இங்க. சரியா? சோ ஃபீமேல் எப்பயுமே வந்து கேரியரா தான் இருப்பாங்க. அதுதான் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு மேலுக்கு கடத்தப்படும். அதை வச்சுதான் இங்க கிராஸ் பிட்வீன் த ரெட் ஐட் ஃபீமேல் அண்ட் ஒயிட் ஐட் மேல் இன் ட்ரோசோஃபிலால இத சொல்லியிருக்காங்க பேஜ் நம்பர் 67ல. சரியா? அதையே தான் 68ல பயங்கரமான ஒரு பிக்சரோட போட்டிருக்காங்க. அந்த குரோமோசோம் செட்டப்போட போட்டிருக்காங்க. இதை பெருசா ஒண்ணு எடுத்துக்கிறோம்னா எப்படி கிராஸ் பண்ணா என்ன F1 ஜெனரேஷன்ல என்ன வருது அந்த மீனிங் தான் கொடுத்துருக்கு. அங்க உள்ளதான் 68ல அந்த பிக்சரோட, அந்த குரோமோசோம் பிக்சரோட போட்டிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, பெருசா ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் கிராஸ் வந்து ரெட் ஐட் ஃபீமேல் அண்ட் ஒயிட் ஐட் மேல். ரெண்டாவது கிராஸ் பேஜ் நம்பர் 68ல அது அப்படியே மாறி வருது. ஒயிட் ஐடு ஃபீமேல், ரெட் ஐடு மேல். அவ்வளவுதான். மாறும்போது எது எது எப்படி வருது அந்த மாதிரி சொல்றதுதான். நம்ம ரெசிப்ரோக்கல் கிராஸ்ல ரெண்டாவது ரிசல்ட்டும் அதுல சொல்லியிருப்பாங்க. ஓகே, சரி. இது மேக்ஸிமம் ட்ரோசோஃபிலால கூட பெருசா கேட்க மாட்டாங்க சார். பட் ஹியூமன்ல கண்டிப்பா கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அது நான் என்னன்னு சொல்றேன். The inheritance of sex linked in character in man. சரியா? அந்த இப்ப இது இந்த மேன் உள்ள செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாலே அது ட்ரோசோஃபிலாவுக்கும் பொருந்தும். நான் மேன்ல நிறைய டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை வச்சு நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து எக்ஸ் லிங்க்டு கேரக்டர் ஏற்கனவே சொல்லிட்டேன். எக்ஸ் லிங்க்டு கேரக்டர்னா எக்ஸ் குரோமோசோம் இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் ஜீன். மோஸ்ட்லி எக்ஸாம்பிள் வந்து கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஹீமோஃபிலியா, இந்த ரெண்டுமே. சரியா? நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, நான் சும்மா ஃபெமிலியரா உள்ளது மட்டும் சொல்றேன். ஒய் லிங்க்டு ஜீன் பொறுத்தளவு ஹைப்பர் ட்ரைகோசிஸ், ஸ்கேலி ஸ்கின், இந்த எக்ஸாம்பிள் நிறைய சொல்லியிருக்கோம், நீங்க பாருங்க. ஸோ இதுல மெயினா வந்து இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் இது ஃபர்ஸ்ட் ஒண்ணுன்னா பார்ப்போம். கலர் பிளைண்ட்னஸ், நிறக்குருடு. தமிழ்ல சொன்னா நிறக்குருடு. இது என்ன சார் நிறக்குருடு? ஆக்சுவலா வந்து யூனோ வெரி வெல், நம்ம ரெட்டினால ராட் செல்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் அப்படின்னா 2 செல்ஸ் இருக்கும். ராட் செல்ஸ் அண்ட் கோன் செல்ஸ். ராட் செல்ஸ் வந்து எதுக்குன்னா மெயினா விஷன். சரியா? டிஸ்டிங்விஷ் விஷன். கோன் செல் எதுக்குன்னா கலர்டு விஷன். இதுல இருந்து ஒரு பிம்பம் தெரியுது. அது நம்ம பிசியாலஜி நடத்தும் போது சொல்லியிருப்பேன். ஒரு பிம்பம் இருக்கா இல்லையா, ஒருத்தர் இருக்காரா இல்லையா? எஸ், இருக்காரு. அவர் என்ன ட்ரெஸ், என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காருன்னா அந்த கோன் செல்ஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள். இது கூட கொஸ்டினா வரலாம் பிசியாலஜில. சிசின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கோன் செல் கலர், டிஸ்டிங்விஷ் த கலர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ரைட். ஸோ ஜென்ரலி இதுல வந்து பிரைமரி கலர்ஸ், பிரைமரி கலர்னா ஒரு 4 முக்கியமான பிரைமரி கலர் இருக்கு. ரெட், ப்ளூ, கிரீன், அந்த மாதிரி மெயினா அந்த 3 தான் சொல்லுவோம். ரெட், ப்ளூ, கிரீன் தான் மெயினா சொல்லுவோம். சரியா? இந்த 3 கலர் வந்து we can't distinguish into that. நம்ம என்ன செய்ய முடியாது, டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. யாரு டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது? த எக்ஸ் குரோமோசோம்ல அந்த செக்ஸ் லிங்க்டு ஜீன், அதாவது அந்த கலரை அந்த கோன் செல்ஸ் உருவாக்குற ஜீன் வந்து ரெசசிவா இருந்தால் தட் பர்சன்ஸ் ஆர் கலர் பிளைண்ட்னஸ் பர்சன் அப்படின்னு சொல்றோம். நிறக்குருடு மனிதன் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ இதுல பேஜ் நம்பர் 70ல இருந்து 75 வரைக்கும் நிறைய ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலாஸ் மீன்ஸ் என்னன்னா, நீங்க பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நினைச்சிட வேண்டாம். அதாவது ஃபாதர் மதர் இவங்களுக்கு என்னென்ன சைல்டு எப்படி பிறக்கும். இப்ப நான் இத நிறைய ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இதுல இருக்குது. நான் சில இதை மட்டும் நான் இங்க போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க நான் சொல்ற கான்செப்டை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா என்ன கொஸ்டின் கேட்டாலும் எழுதலாம். நான் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான். சரியா? ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. நல்ல கிளாஸை கவனிங்க. இல்லைன்னா கம்மிங் சண்டே டெஸ்ட் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நான் நிறைய கால்குலேஷன் கேட்டிருக்கேன். பேரண்ட்டை கொடுத்துட்டு ஆஃப்ஸ்பிரிங் கொடுத்துருப்பேன். அதுல எத்தனை பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து அஃபெக்டடு, எத்தனை பேர் நாட் அஃபெக்டட், அதெல்லாம் கேட்டிருப்பேன். ஸோ அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் இப்ப நீங்க கிளாஸை கவனிக்கணும். சரியா? ரைட். இப்ப நீங்க கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா போதும், என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் கலர் பிளைண்ட்னஸ், அதே மாதிரி நான் கலர் பிளைண்ட்னஸ் மட்டும் நடத்துறேன். இதே மாதிரிதான் ஹீமோஃபிலியாவும். ரெண்டும் ஒண்ணுதான். கான்செப்ட் இதுதான். சரியா? இப்ப கலர் பிளைண்ட்னஸ் வந்து எக்ஸ் குரோமோசோம் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்ப இந்த கேஸ் ஆஃப் த ஃபீமேல் வந்து நல்ல கவனிங்க. ஒருத்தர் கலர் பிளைண்ட்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் சி வர்றவர் கேபிட்டல் சி. இவங்க யாருன்னா இவங்க நார்மல் ஃபீமேல். ஓகேவா? இதே ஒரு நார்மல் மேல். நல்லா கவனிங்க. நார்மல் மேல் குரோமோசோம் எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும்.
அப்ப இந்த கலர் பிளைண்ட்னஸ்க்கான ஜீன் வந்து எங்க இருக்கும்? எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கும். சோ அந்த எக்ஸ் குரோமோசோம் வந்து என்னது? கேபிட்டல், அதாவது ஜீன் டாமினண்டா இருந்தா கேபிட்டல் சி போடுறோம். சரியா? இது ஒய் குரோமோசோம் நோ ரோல் ஃபார் டிட்டர்மைன் த கலர் பிளைண்ட்னஸ், அதுக்காக டேஷ். இவங்க தான் நார்மல். புரிஞ்சிருச்சா? சோ நார்மல் ஃபீமேல், நார்மல் மேல். சரி, இப்ப நல்லா நான் சில முதல்ல கான்செப்ட் எல்லாம் முதல்ல சொல்லிடுறேன், பிறகு ஒரு கால்குலேஷன் போவோம். இப்ப இவங்க ஒரு இந்த மேல் வந்து ஒரு கலர் பிளைண்ட் மேல்னு வச்சுக்கோங்க. ஒரு கலர் பிளைண்ட் மேல் எப்படித்தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, இவங்க ஒரே ஒரு ஜீன் தான் எக்ஸ் குரோமோசோம்ல மட்டும் தான் இருக்கு. இந்த எக்ஸ் குரோமோசோம்ல ஜீன் வந்து ரிசசிவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் குரோமோசோம்ல ஒரு ஜீன் வந்து எப்படி இருக்குன்னா ரிசசிவா இருக்காங்க, ஸ்மால் சி. ரிசசிவா அது மாதிரி இங்க எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நோ ரோல் ஃபார் டிட்டர்மைன்ட். சோ இவங்க தான் என்னது? கலர் பிளைண்ட் பர்சன். ஒரு ஏன்னா ஒரே ஒரு ரிசசிவ் ஜீன் தான். சரி, இதே இது இங்க ஃபீமேல்ல இவங்க கலர் பிளைண்ட் ஃபீமேல் எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, சரி இதுல 2 ஜீன் வந்து கேபிட்டல் சி சொல்லியிருப்போம். சரியா? இதே இது ஒரு நல்ல கவனிங்க, எக்ஸ் எக்ஸ் ஒரு டாமினன்ட் ஜீன், ஒரு ரிசசிவ் ஜீன். இப்படி இருந்தா இவங்க எப்படி சார் அப்படின்னு கேட்டா, இவங்களும் நார்மல் தான். பட் திஸ் பர்சன்ஸ் ஆர் கேரியர். கேரியர்னா தாங்கிகள். இந்த ஜீனை பெற்றிருப்பார். என்ன ஜீனு? ரிசசிவ் ஜீனை பெற்றிருப்பார்கள். பட் இவங்க எப்படித்தான் இருப்பாங்க? நார்மலா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த நோய் வராது. இந்த ஜீனை மட்டும் தான் பெற்றிருப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் ஹெட்ரோசைகஸ். இது வந்து ஹோமோசைகஸ். இது வந்து ஹெட்ரோசைகஸ் சொல்றோம். சரி சார், அப்ப ஒரு அஃபெக்டட் பர்சன் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, எக்ஸ் எக்ஸ் ரெண்டுமே ஸ்மால் சி, ரெண்டுமே ஹோமோசைகஸ் ரிசசிவ். ஹோமோசைகஸ் ரிசசிவ், இங்க ஹோமோசைகஸ் டாமினன்ட். சரியா? இப்ப இந்த கேஸ் மட்டும் தான் எப்படி இருப்பாங்கன்னா, that persons are affected person. The persons are affected female, color blind person. சிம்பிளா சொன்னா கலர் பிளைண்ட் பர்சன். இவங்களுக்கு கலர் பிளைண்ட் வராது, இவங்களுக்கும் வராது. இவங்க ரெண்டு பேருமே நார்மல். இவங்க மட்டும் தான் கலர் பிளைண்ட். அப்ப ஃபீமேல் பொறுத்தளவு ரெண்டுமே ரிசசிவா இருந்தாதான் கலர் பிளைண்ட். மேல் பொறுத்தளவு ஒரு ரிசசிவ் இருந்தாலே கலர் பிளைண்ட். இதுதான் கான்செப்ட். இப்ப நான் என்னென்ன சொல்றேனோ, சிக்கு பதில் ஹெச் போட்டுக்கிட்டா அதுக்கு பேர் ஹீமோஃபிலியா. வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஒண்ணு மட்டும் நான் கிளியரா நடத்திடுறேன், நல்லா கவனிங்க. இது அப்படியே ஹீமோஃபிலியாவுக்கு பொருந்தும். சரியா? இப்ப உங்களுக்கு ஈஸியா முன்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சில ஃபேமிலி கப்புள்ஸ் போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ரைட். இப்ப நார்மல் ஃபீமேல், ஓகேவா? நார்மல் ஃபீமேல் கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. நார்மல் ஃபீமேல் கலர் பிளைண்ட்னஸ்ல நார்மல் ஃபீமேல் எப்படி தான் இருப்பாங்க? கேபிட்டல் சி, கேபிட்டல் சி. இதுதான் நார்மல் ஃபீமேல். இவங்களும் நார்மல் ஃபீமேல் தான். சரியா? இவங்களும் நார்மல் ஃபீமேல் தான், ஆனா கேரியர். சோ சரி, இவங்களோட ஒரு கலர் பிளைண்ட், நல்ல கவனிங்க, ஒரு கலர் பிளைண்ட் மேல் கிராஸ் பண்றோம். ஒரு கப்புள், இவங்க வந்து ஒரு கப்புள், இவங்க தான் பேரண்ட். அப்ப கலர் பிளைண்ட் எப்படி இருப்பாங்க? எக்ஸ் ஒய். அப்ப ஸ்மால் சி டேஷ். இதுதான் ஜீன். முதல்ல உங்களுக்கு நான் ஏன் இது முன்னாடி இதெல்லாம் நடத்தினேன்னா, ஒரு நீங்க கொஸ்டினை பார்த்த உடனே இவங்க ஹோமோசைகஸா, ஹெட்ரோசைகஸா, அஃபெக்டட் பர்சனா, அதை இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணும். சார் கம்மிங் சண்டே பக்கத்துல ஒரு ஒயிட் பேப்பர் இல்லாம நீங்க டெஸ்ட் எழுத முடியாது. இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாதான் அங்க ஆன்சர் வரும். கிளாஸை நல்லா கவனிங்க. இல்லை ஒண்ணுமே நீங்க பாருங்க, கம்மிங் சண்டே நான் டெஸ்ட் கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். அதை என்ன நான் கொஸ்டின் எடுத்துருக்கணும் அது மாதிரி இப்ப நடத்திட்டு இருக்கேன். அவை கிளாஸை நல்லா கவனிங்க. சரியா? சோ இப்ப நான் கேட்ட கொஸ்டின் என்னது? ஒரு நார்மல் ஃபீமேல் கிராஸ் வித் தட் கலர் பிளைண்ட் மேல். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஜீனை போட்டாச்சு. இப்ப இந்த ஜீனை போட்ட பிறகு நம்ம வந்து இவங்களுக்கு கிராஸ் பண்ணலாம். இது எப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப கலர் பிளைண்ட்ல 2 கேஸ் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து ஹோமோசைகஸா, ஹெட்ரோசைகஸா, நார்மலா, கேரியரான்னு தெரியாது. இவங்க யாரு உங்களுக்கு தெரியும்? கேரியர். இவங்க என்னது? கேரியர். பட் இவங்களும் நார்மல் தான். ஏன்னா ஒரு ஜீன் ஸ்மால் சி இருக்கு பாத்தீங்களா? சரி, பரவாயில்ல. நீங்க, நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க நார்மல் இதை வச்சு ஒரு முதல்ல நான் கிராஸ் பண்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்க.
இவங்க ரெண்டு கிராஸ் பண்றோம். அப்ப என்னது எக்ஸ் எக்ஸ் கேபிட்டல் சி ஸ்மால் சி. முடிஞ்சா ரைட். அடுத்தது எக்ஸ் எக்ஸ் ஃபீமேல் பேபி என்ன வரும்? கேபிட்டல் சி ஸ்மால் சி. ரைட், முடிஞ்சு. அடுத்தது மேலுக்கு இல்ல ஒரே கலர் யூஸ் பண்றேன். அடுத்தது மேல். இப்ப வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் வச்சு ரெண்டு கிராஸ் பண்ணியாச்சு. அடுத்தது என்னன்னா ஒய் குரோமோசோம் வச்சு கிராஸ் பண்றோம். எக்ஸ் ஒய். எக்ஸ் ஒய் என்னது? கேபிட்டல் சி டேஷ். அடுத்ததையும் கிராஸ் பண்றோம். எக்ஸ் ஒய் கேபிட்டல் சி டேஷ். நல்லா கிளாஸ் கவனிங்க. சரியா? இதுதான் கொஸ்டின். இது F1 ஜெனரேஷன்ல. அப்ப இந்த கப்பலுக்கு என்ன டைப் ஆஃப் சில்ட்ரன்ஸ் பிறக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னா, இது வந்து நல்லா கவனிங்க, இது வந்து ஃபீமேல். இந்த ரெண்டு பேருமே ஃபீமேல். இந்த ஃபீமேல் வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே வந்து நார்மல் தான், பட் கேரியர்ஸ். நல்லா கவனிங்க. இவங்க ரெண்டு பேருமே பாருங்க நார்மல் பர்சன் தான். ஏன்னா எந்தமே ரிசசிவ் ஜீனே கிடையாது. ரிசசிவ் ஜீனே கிடையாது. அப்ப இவங்களும் நார்மல் தான். அப்ப இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே எப்படிதான் இருப்பாங்க? நார்மலா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆன்சர் போட்டக்கூடாது. என்ன சார் திடீர்னு இப்படி சொல்றீங்களே? ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா நார்மல் ஃபீமேல் அப்படின்னு கேட்டிருக்கு. நார்மல் ஃபீமேல்ல இவங்களும் நார்மல் ஃபீமேல் தானே. அப்ப நம்ம கொஸ்டின் நார்மல் ஃபீமேல் சொல்லிட்டா நீங்க வந்து இந்த ரிசசிவ் அதாவது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனை போட்டு பார்த்துடணும். இதே கண்டிஷன் நல்லா கவனிங்க. இப்ப நம்ம நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பாருங்க. இப்ப நார்மல் கண்டிஷன்ல இந்த கண்டிஷன் போட்டா எல்லாருமே நார்மலா வர்றாங்க. இப்ப பாருங்க, எக்ஸ் ஒய் எக்ஸ் எக்ஸ் வந்து கேபிட்டல் சி ஸ்மால் சி. இவங்க வந்து கேரியர். அதே மேல் என்ன சொன்னேன்? அஃபெக்டட் பர்சன். சரியா? இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு கிராஸ் பண்ணுவோம். என்ன வருதுன்னு பார்ப்போம். 1 minute. எக்ஸ் எக்ஸ் என்ன வரும்? கேபிட்டல் சி ஸ்மால் சி. ரைட். அடுத்தது எக்ஸ் எக்ஸ் ஸ்மால் சி ஸ்மால் சி. அடுத்தது எக்ஸ் ஒய் கேபிட்டல் சி டேஷ். அடுத்தது எக்ஸ் ஒய் ஸ்மால் சி டேஷ். இப்ப one minute. இந்த ரெண்டு கிராஸ் மட்டும் கம்பேர் பண்ணுங்க. சரியா? இங்க நான் என்ன சொன்னேன்? ரிசசிவ் ஜீன் சொல்லியிருக்கேன். இதுவும் ரிசசிவ் தான். சோ இவங்களும் நார்மல் தான். இந்த ஃபீமேலும் நார்மல் தான், பட் கேரியர். ஓகேவா? சோ இந்த கண்டிஷன்ல பாருங்களேன். ஃபீமேல் பாருங்க, 50% ஆஃப் ஃபீமேல்ஸ் ஆர் நார்மல், 50% ஆஃப் ஃபீமேல்ஸ் ஆர் அஃபெக்டட் பர்சன். இவங்க ரெண்டு பேர் பாருங்க. அதே மேல்ல பாருங்க, 50% ஆஃப் த பேபி வந்து மேல் பேபி நார்மல், 50% ஆஃப் மேல் பேபிஸ் ஆர் அஃபெக்டட் பர்சன். அப்ப இங்க வந்த ரிசல்ட்டுக்கும் இங்க வந்த ரிசல்ட்டுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் ஆகுதுன்னு பாருங்க. இவங்க என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி போட்டா எல்லாருமே நார்மலா வர்றாங்க. இங்க வந்து பாருங்க ஆல்மோஸ்ட் 50% அஃபெக்டட் சில்ட்ரன்ஸா பிறக்காங்க. அப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு அதை வச்சுதான் நீங்க ஆன்சர் பண்ணணும். திரும்ப சொல்றேன், கொஸ்டின்லயே நார்மல் உமன் வித்தின் பிராக்கெட்ல ஹோமோசைகஸ் அப்படின்னு சொன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்க இதை மட்டும் போட்டா போதும். ஹோமோசைகஸ்னா இதுதான். இல்லைன்னா நார்மல் உமன் வித்தின் பிராக்கெட்ல கேரியர் அப்படின்னு போட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணவே வேண்டாம். இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ண. இந்த கீழே போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இதை மட்டும். இல்ல சார் எதுவுமே அவங்க சொல்லல சார், கேரியர்னு சொல்லல, வெறும் நார்மல் ஃபீமேல் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஏ சார்ட், இது பி சார்ட் அப்படின்னு வச்சோங்களேன், இது நீங்க போடவே கூடாது. இந்த தான் நீங்க முதல்ல போடணும். ஏன்னா இப்படி இருந்தா நம்ம இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதுலதான் கரெக்டா நம்மளுக்கு ரிசல்ட் வரும். நார்மல்னா எப்படி, எந்த மாதிரி நார்மல்? இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். சோ அப்ப ஆன்சர் சரி. இப்ப ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்றேன் பாருங்க. இதுல வந்து இந்த மாதிரி ஒரு கப்பிள்ஸ்க்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறப்பாங்க, என்ன பர்சன்டேஜ் பிறப்பாங்க, என்ன பர்சன்டேஜ்ல பிறக்க மாட்டாங்க, நாட் பாசிபிள், பாசிபிள் அப்படி கேட்பாங்க. அதுல நான் திரும்ப சொல்றேன், நல்ல கிளாஸை கவனிங்க. இதுல ஜென்ரலா
how much percentage of எவ்வளவு percentage peoples of that affected children அப்படின்னு கேட்காங்கன்னு வச்சோங்களேன். அப்படின்னா சில்ட்ரன்ஸ்னு நான் கொஸ்டின் நல்லா கவனிங்க. சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க மேல் ஃபீமேல்லாம் அங்க பார்க்க கூடாது. டோட்டலா 2 பேரையும் நீங்க கம்பைன் பண்ணிடணும். அப்ப இதுல வந்து அஃபெக்டட் சில்ட்ரன் நல்லா கவனிங்க. அஃபெக்டட் சில்ட்ரன் ஒரு நிமிஷம் லேசா மேல ஏத்திக்கிறேன். அஃபெக்டட் சில்ட்ரன் சரியா? அப்ப என்ன பர்சன்டேஜ் வரும் பாருங்க. கலர் பிளைண்ட் அஃபெக்டட் சில்ட்ரன்னா கலர் பிளைண்ட் பர்சன்ஸ் என்ன பர்சன்டேஜ் வரும்? எல்லாரையும் நீங்க என்ன எடுத்துக்கணும் தெரியுமா? 25 25 25 இப்படிதான் எடுக்கணும். இது ஃபுல்லாவே சில்ட்ரன்ஸ் எடுத்துக்கணும். அப்ப அஃபெக்டட் சில்ட்ரன் எத்தனை பேரு? இவங்க அஃபெக்டட், இவங்க அஃபெக்டட். அப்ப 50% சார் அஃபெக்டட் சில்ட்ரன், நாட் அஃபெக்டட் 50%. சரியா? சரி, இப்படி கொஸ்டின் கேட்டா இப்படி எழுதணும். இப்படி கேட்காம எப்படி கேட்பாங்க தெரியுமா? பர்டிகுலரா ஃபீமேல் சைல்டு மட்டும் எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க மேல் சைல்ட கன்சிடர் பண்ண வேண்டாம். சரியா? இப்ப ஃபீமேல் சைல்டு அஃபெக்டட்னா இவங்களுக்கு 50%, இது 50% எடுத்துக்கணும். அப்ப அந்த மாதிரி கேட்டா இதுவும் ஃபீமேல் சைல்டு வந்து 50% வந்து கலர் பிளைண்ட். சரியா? சோ இப்படி எடுக்கணும். சரி, இல்ல இதெல்லாம் கொஸ்டின் நான் கேட்கிற மெத்தட சொல்றேன். அத தமிழ்ல கூட சொல்றேன் நான், புரியலனா. அதாவது பிறக்கும் குழந்தையில் எத்தனை சதவீதம் ஆண் குழந்தைகள் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு கேட்பாங்க. பிறக்கும் குழந்தையில் எத்தனை சதவீதம் ஆண் குழந்தைகள் அஃபெக்டட் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு கேட்டா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாமே பிறக்கும் குழந்தையில் சொல்லிட்டோம். சரியா? பிறக்கும் குழந்தையில ஆண் குழந்தை மட்டும் தான் சொல்றோம். அப்ப ஆண் குழந்தையில எத்தனை சதவீதம்? 25. எல்லா குழந்தையும் நம்ம எடுத்துக்கணும். இல்ல அமாங் த மேல் சைல்டு அப்படின்னு கேட்டுட்டா நீங்க மேல மட்டும் தான் எடுக்கணும். அமாங் த ஃபீமேல் சைல்டு, பிறக்கும் பெண் குழந்தையில், பிறக்கும் குழந்தையில் எத்தனை சதவீதம் ஆண் குழந்தைகள் அஃபெக்டட், பிறக்கும் ஆண் குழந்தையில் எத்தனை சதவீதம் ஆண் குழந்தை அஃபெக்டட். இந்த ரெண்டுக்கும் வார்த்தை வித்தியாசம் இருக்கும். அதான் நான் தமிழ்லயும் புரியல, தமிழ்ல சொல்றேன். பிறக்கும் குழந்தைன்னு சொன்னா எல்லாரையும் 25 25 போட்டிருக்கேன். பிறக்கும் ஆண் குழந்தையில் எத்தனை சதவீதம் அஃபெக்டட்னா 50%. அவ நீங்க வந்து கொஸ்டினை பார்த்துதான் நான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஒரே ஒரு வருஷம் தான் டிஆர்பில இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனா நான் கொஸ்டின் நல்லாவே நீங்க பாருங்க, டிஃப்ரெண்டா பாப்பீங்க. கமிங் சண்டே டிஃப்ரெண்டா பாப்பீங்க கொஸ்டின். சரியா? சோ அப்ப எப்படிலாம் பாசிபிலிட்டிஸ் நீங்க இப்ப நான் ஒரு மாடல் மட்டும் சொல்லியிருக்கேன். நீங்க இது இல்லாம நீங்க எப்படி வேணும் நீங்க அடுத்தடுத்த கிராஸ் நீங்க போட்டுக்கலாம். நீங்க இப்படித்தான் கிராஸ் கிடையாது. இப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா பாருங்க, எக்ஸ் எக்ஸ் இவங்க வந்து ஒரு கேரியர். சரியா? இதே மேல் வந்து நார்மல் பர்சன், இப்படியும் வரலாம். என்ன கேட்டிருக்கு இதெல்லாம் இது ஒண்ணா, இது இப்படி கேட்டா நீங்க எல்லாரும் இப்ப நீங்க எழுதிருவீங்க. இப்ப அடுத்த எப்படி கேட்பாங்க சொல்றேன் பாருங்க. நான் கேட்கிறேன், இதை மட்டும் சொல்றேன். எப்படி கேட்பாங்கன்னா, இவங்க தான் கப்பல், இவங்க தான் பேரண்ட். ஓகேவா? இவங்க தான் பேரண்ட். இவங்களுடைய ஃபாதர் வந்து கலர் பிளைண்ட்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. who is the mother of the அவங்களுடைய ஃபாதர், இதான மதர். இவங்களுடைய அப்பா வந்து கலர் பிளைண்ட் அப்படின்னு சொன்னாலே என்ன மீனிங்? கிராஸ். இதுதான் கேபிட்டல் சி ஸ்மால் சி. அதான் கிறிஸ் கிராஸ். இவங்க ஏன்னா ஃபாதர்ட்ட இருந்து தான் அடுத்து யாருக்கு வரும்? ஜீனு டாட்டருக்கு வரும். மேல இருந்து ஃபீமேல் டாட்டருக்கு. சார் அங்க வந்து நீங்க வந்து நார்மல் தான் சொல்லுவாங்க. இல்ல நார்மல் எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார். கொஸ்டின்ல என்ன கேட்டுருவாங்கன்னா, இவங்களுடைய ஃபாதர் வந்து கலர் பிளைண்ட், அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு நார்மல் பர்சனோட கிராஸ் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சோ இந்த மாதிரி கேட்கலாம். அப்ப நீங்க இவங்க ஃபாதர் கலர் பிளைண்ட்னா இவங்க கண்டிப்பா கேரியரா தான் இருக்க முடியும். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. கண்டிப்பா இவங்க கேரியரா தான் இருக்க முடியும். சரியா? அது எப்படி இதே இவங்களுடைய ஃபாதர் கலர் பிளைண்ட், நீங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இவங்களுடைய ஃபாதர் கலர் பிளைண்ட் கேட்பாங்க. அப்ப ஏற்கனவே சொல்லிட்டேன், மேக்சிமம் வந்து ஜீன் அது எப்படி இருக்கும், அதை நீங்க கொஸ்டின் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அந்த ஜீன் ஃபாதர் கலர் பிளைண்ட்னா இவங்களுக்கு அந்த இது மேலுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகாது. ஏன்னா மேல் பொறுத்தளவு கலர் ஒரு எக்ஸ் ஒய்னா ஒரு ஜீன் டாமினன்ட் தான் நார்மல். இவங்க
இதே இது ரிசெசிவா இருந்தா இவங்க வந்து கலர் பிளைண்டா தான் இருப்பாங்க, அவ்வளவுதான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இந்த ஃபீமேல் மட்டும் தான் இந்த கேரியர்னு சொல்லாம இவங்களுடைய அப்பா வந்து கலர் பிளைண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சுதான் இதுதான் கொஸ்டின். நான் மாடல்லாம் சொல்லிட்டேன், எப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க ஒண்ணு வேண்டாம், நீங்க பேஜ் நம்பர் 70ல இருந்து 75 வரைக்கும் நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒரே ஒரு 2 மாடல் மட்டும் ஒரு கேரியர் உமன் அண்ட் நார்மல் மென், கேரியர் உமன் அண்ட் கலர் பிளைண்ட் மென், அந்த மாதிரி ஒரு 2 மாடல் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க இதை ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க வீட்டுல. சரியா? இல்ல சார் எனக்கு இது காணாதுன்னு நிறைய நான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொன்னா கொஸ்டின் பேங்க்ல கொடுத்துருக்கேன். சரியா? கொஸ்டின் பேங்க்ல நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்கேன். அதுல மெட்டீரியல்ல செகண்ட் ஹாஃப் கொஸ்டின் பேங்க் ரொம்ப நல்லா இருக்கும். 1000 கொஸ்டின் இருக்கும் சார் இந்த யூனிட்ல. செகண்ட் ஹாஃப் கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணுங்க, நிறைய ஐடியா கிடைக்கும். நிறைய சிஎஸ்ஆர் கொஸ்டின், ஸ்லெட் கொஸ்டின்லாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு சிஎஸ்ஆருக்கு ஒரு ஸ்லெட் எடுத்து வரப்போகுது, கால்ஃபார் வரப்போகுது ஸ்லெட், கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் கலர் பிளைண்ட்னஸ் ஹீமோஃபிலியா தான், அதுல டவுட்டே கிடையாது. நம்ம பிஜில வரலாம், வந்திருக்கு கலர் பிளைண்ட்னஸ்ல. சரியா? ரைட். சோ இதுதான் உள்ள விஷயம் சார். இதே இது நம்ம ஹீமோஃபிலியான்னு வச்சுக்கோங்களேன். இதே கண்டிஷன் நம்ம வந்து ஹீமோஃபிலியானா இங்க வருங்க, கேபிட்டல் ஹெச் அப்படின்னு சொல்லுவோம், நார்மல் பர்சன். கேரியர் அப்படின்னு சொன்னா வந்து என்ன மீனிங்னா கேபிட்டல் ஹெச். சார் நான் பேசுறது கேட்கல? நிறைய கால் வந்துட்டே இருக்கு, அதை எனக்கு டவுட் ஆகுது, அதான் கேட்டேன். சரி, ஓகே. அடுத்து சப்போஸ் வந்து இதே ரிசெசிவ் கண்டிஷன் வச்சுக்கோங்களேன், இவங்க எப்படி இருப்பாங்க? ரிசெசிவ் கேரியர் எப்படி போட்டிருப்பாங்கன்னா கேபிட்டல் ஹெச் ஸ்மால் ஹெச் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு புக்லயும் இந்த இப்ப நான் போட்ட சிம்பிள் வந்து வித்தியாசமா ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ல ஒரு மாதிரியா கொடுத்துருப்பாங்க சார், ஒரு லோக்கல் புக்ல ஒரு மாதிரியா கொடுத்துருப்பாங்க. இதே நான் எப்படி எல்லாம் கொடுப்பாங்க நான் சொல்லிடுறேன். இப்ப எக்ஸ் எக்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஹெச்னு கொடுப்பாங்க, இப்படி கொடுப்பாங்க, ஹெச் ஸ்மால் ஹெச் இப்படி கொடுப்பாங்க. நான் சொல்றதெல்லாம் கவனிங்க. என்னென்ன புக்ல லோக்கல் ஆதார்ல இருந்து ஸ்டாண்டர்ட் ஆதார் வரைக்கும் புக்ல எப்படி கொடுத்துருக்காங்க அதை நான் அப்படியே நான் சொல்றேன். ஏன்னா கொஸ்டின் செட்டர் எதை பார்த்து எடுப்பான்னு தெரியாது பார்த்தீங்களா, அதுக்காக சொல்றேன். அதே மாதிரி நீங்க கவனிங்க, இந்த கேரியரை எப்படி கொடுப்பாங்கன்னா கேபிட்டல் ஹெச் இப்படி கொடுத்துருவாங்க. இங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்லலனாவே இது கேரியர்னு இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த சிம்பிளா ஸ்மால் இவ்வளவுதான் கொடுப்பாங்க, இல்லைன்னா கீழே கொடுப்பாங்க, இல்ல மேல கொடுப்பாங்க சார். கலர் பிளைண்ட்னஸ் அப்படித்தான். நான் ஹீமோஃபிலியா சொன்ன மாதிரி கலர் பிளைண்ட்னஸ். நீங்க பேஜ் நம்பர் 75 வரைக்கும் நான் நிறைய இங்கேயே நம்ம மெட்டீரியலே நிறைய ஒர்க் அவுட் பண்ற மாதிரி சார்ட் கொடுத்துருக்கேன், அதை ஃபுல்லா நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரியா? நம்ம ஹீமோஃபிலியா பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஹீமோஃபிலியாவுடைய ஃபேக்டர், ஹீமோஃபிலியானா அதுல 2 தான் ஒண்ணுதான், கலர் பிளைண்ட்னஸா இருக்கட்டும் இல்ல ஹீமோஃபிலியா இருக்கட்டும். சப்போஸ் இது எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறவங்க, இந்த கேஸ் ஆஃப் த ஃபீமேல் மேல்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நார்மல் பர்சன் இப்படி போட்டு டேஷ் போட்டிருப்பாங்க. சரியா? இல்லைன்னா ஸ்மால் ஹெச் போட்டு டேஷ் போட்டிருப்பாங்க. டேஷ் போடாட்டாலும் அவங்க இந்த மாதிரி தான் அர்த்தம், நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதான். இல்லைன்னா எப்படி போட்டிருப்பாங்க தெரியுமா, ஸ்மால் ஹெச் அவ்வளவுதான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்ப இவங்க அஃபெக்டட் மேல் அப்படின்னு அர்த்தம். இதே இது ஹெச் போட்டு இப்படி கேபிட்டல் ஹெச் போட்டு இது வந்து இப்படி போட்டுனா இவங்க நார்மல் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ இதெல்லாம் உள்ள விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அதான் சொல்றேன், நீங்க ஒரு மாதிரி என்னமோ சார் என்னமோ சொல்றாரு பயங்கரமா சொல்லிட்டு இருக்காரு, ஒன்னும் ஒரி பண்ண வேண்டாம். இந்த ஒரு 5 பக்கம் 70ஆம் பக்கத்துல இருந்து 75ஆம் பக்கம் வரைக்கும் நிறைய நான் ஒர்க் அவுட் பண்ணி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாருங்க. நீங்க ஒரு பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. கொஸ்டின் பேங்க்ல நிறைய மாடல் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன், அதை ஒவ்வொன்றா நீங்க ரீட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணலன்னா நாளைக்கு கமிங் சண்டே மினிமம் 5 கொஸ்டின் அவுட் ஆயிடும். 50 கொஸ்டின் சார் கமிங் சண்டே 5 கொஸ்டின் வந்து கண்டிப்பா அவுட் ஆயிடும். நான் அதே நான் சொல்லிடுறேன், பேர் சொல்லிடுறேன் நான். சரியா? சரி, ரைட். அப்ப இது மட்டும் மெட்டீரியல், இது இப்ப கலர் பிளைண்ட்னஸ் நான் ஹீமோஃபிலியா மட்டும் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் கொஸ்டின் இதுல தான் இருக்கும். அப்படி இல்லாம வேற என்ன சொன்னா செக்ஸ், இது வந்து பேஜ் நம்பர் 73ல பாருங்க, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டாமினன்ட் செக்ஸ் லிங்க்டு ஜீன் இன் மேன். அதாவது இதுல ரிசெசிவ்னால வரக்கூடியது, சிலது டாமினன்ட் செக்ஸ் லிங்க்டு ஜீன்னாலேயும் சில கேரக்டர் இருக்குமா, அது என்னன்னு பாருங்க. ஐ மீன் இதுல ஒய் லிங்க்டு கேரக்டர்ஸ், அதாவது வந்து கோலாண்ட்ரிக் கேரக்டர்னு சொன்ன பார்த்தா, ஒரு ஒய் ஜீன் வந்து இது ஃபுல்லா எக்ஸ் ஜீன், எக்ஸ் குரோமோசோம்ல ஜீன் ரெஸ்பான்சிபிள். இதே இது ஒய் குரோமோசோம் ரெஸ்பான்சிபிள் அந்த கோலாண்ட்ரிக் ஜீன் சொன்னேன். அதுல அந்த மேலுக்கு தான் பாருங்க
அந்த காதுல பேஜ் நம்பர் 73ல பாருங்க, காதுல முடியா இருக்கும். நீங்களே பார்த்திருப்பீங்க உங்க ஃபேமிலில இல்ல உங்க ரிலேட்டிவ் இல்ல யாருக்காவது ஒரு இடத்துல வேலை பார்க்குற இடத்துல கூட பார்த்திருப்பீங்க. அது ஃபீமேலுக்கு இருக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க. மேலுக்கு தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஒய் லிங்க்டு கேரக்டர். அப்ப ஃபீமேலுக்கு வந்து ஒய் குரோமோசோமே இருக்காதுல்ல. அப்படி எப்படி ஃபீமேலுக்கு அந்த இடத்துல ஹேர் இருக்கும்? அப்ப மேலுக்கு தானே எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கு. அப்ப இது ஒய் லிங்க்டு ஜீன்வாக இதுக்கு பேரு வந்து ஒய் லிங்க்டு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து மேலுக்கு மட்டும் இருக்கும். ஞாபகம். இதுல வந்து ஆக்சுவலா ஆன்சன் நம்மளுடைய எப்படி சொல்றது முன்னோர்களுடைய பண்புகள் வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. ரைட். அது மாதிரி எக்ஸ் ஒய் லிங்க்டு ஜீன் ரெண்டுமே சில இன்ஹெரிடன்ஸ் உள்ளது இருக்குது. சில பவுல்ட்ரி அண்ட் மாத்தலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அதுவும் பேஜ் நம்பர் 74ல இதெல்லாம் சும்மா ஒரு 74 75ல அதோட கிராஸ் பண்ற அந்த பிரீடு வச்சு ரெண்டு வச்சு கிராஸ் பண்ண என்ன வரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. சரியா? ரைட். அடுத்த டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் லிங்கேஜ். அதாவது செக்ஸ் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் இது செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ் தான். எக்ஸ் குரோமோசோம்ஸ் பாஸ்டு ஃப்ரம் தட் பேரண்ட் டு த மேல் grandson through the daughter. இதான் நான் சொன்னேன் கிறிஸ் கிராஸ் ஃபார் F1 ஜெனரேஷன்ல. அதாவது ஒரு மேல்ல அடுத்த சன்னுக்கு போகாத அந்த ஜீன். ஏன்னா மேல் வந்து எப்பயுமே கேரியரா இருக்க மாட்டாங்க. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்பயுமே ஃபீமேல் தான் கேரியரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கிற வாய்ப்பு. மேல் வந்து அஃபெக்டடா இருப்பாங்க இல்ல நார்மலா இருப்பாங்க. ஆனா ஒரு மேல் ஒரு ஃபாதர் வந்து சன்னுக்கு கடத்தப்பட மாட்டாங்க. எக்ஸ் குரோமோசோம் லிங்க்டு. அது டாட்டருக்கு தான் கடத்தப்படுவாங்க. அதுக்கடுத்து டாட்டர்ல இருந்து கிராண்ட்சனுக்கு வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராண்ட்சனுக்கு அந்த ஜீன் கடத்தப்படும். நீங்களே இந்த பெடிகிரி அனலைசிஸ்ல உங்க ஃபாதருக்கு அந்த டிசீஸ் அந்த கேரக்டர் இருக்காது. ஆனா அந்த தாத்தா பாட்டி அவங்களோட அப்பா அம்மா இருக்காங்களா தாத்தா பாட்டி அந்த பண்பு பேரனுக்கு இருக்கும். ஏய் என்னடா இந்த குறும்பு உங்க தாத்தாக்கு தான் இந்த குறும்புலாம் இருக்கும், உங்க அப்பாட்டு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க வில்லேஜ்ல எல்லாம். அந்த கேரக்டர் வந்து அந்த மாதிரி வந்து அப்ப வந்து அவங்க மதர் மூலம் தான் அந்த அவங்க அப்பானா மதர் மூலம் தான் அந்த கேரக்டர் வந்திருக்கும். அந்த மதர்ல எக்ஸ்பிரஸ் ஆகாது. யார்கிட்ட எக்ஸ்பிரஸ் ஆகும்னா கிராண்ட்சன் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட அது எக்ஸ்பிரஸ் ஆகும். இதுதான் அந்த உள்ள கிறிஸ் கிராஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ரைட். அடுத்தது டயனன்ட்ரிக்னு சொல்றது இது எக்ஸ்எக்ஸ் குரோமோசோம் இன் ஃபீமேல்ல. கோலாண்ட்ரிக்னு சொன்னது இது வந்து டைரக்ட்லி பாஸ்டு ஃப்ரம் மேல் டு ஃபீமேல். அது மாதிரி இது கோலாண்ட்ரிக் கொலோஜெனிக். அது மாதிரி கோலாண்ட்ரிக். கொலோஜெனிக்னா மேல் டு ஃபீமேல். கோலாண்ட்ரிக்னா ஒய் குரோமோசோம் தான், ஃபாதர் டு சன். ஒய் குரோமோசோம்னா அதுல ஒய் குரோமோசோம் இன்ஹெரிடன்ஸ்னா மதருக்குலாம் வராது. ஏன்னா மதருக்கு ஒய்யே கிடையாது. டைரக்டா ஃபாதர்ல இருந்து சன்னுக்கு தான் போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ இதுல டோசேஜ் ஆஃப் காம்பன்சேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் பாருங்க. சோ இதுல வந்து என்னன்னா இது என்ன சார் டோசேஜ் ஆஃப் காம்பன்சேஷன் மெயினா வந்து 2x குரோமோசோம்ஸ் டோசேஜ்னா எவ்வளவு எக்ஸ்பிரஸ் பண்ணுது அந்த மீனிங்ல தான் சொல்றாங்க. 2x குரோமோசோம்ஸ். சோ யாருக்கு? ஃபீமேலுக்கு. மேல் பொறுத்தளவு ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். But so that create that genetic dosage problem for that sex linked gene between that male and female. ரெண்டு பேருக்கு மேல் அண்ட் ஃபீமேல். சரியா? சோ அப்ப இதுல டோசேஜ் காம்பன்சேஷன் ஆஃப் மேமல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப முக்கியமான ஏரியா சார். நல்ல கவனிங்க. That inactivation of that either of that 2x chromosome result in the formation of Barr body. இந்த ஏரியா ரொம்ப முக்கியம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. பார் பாடி இந்த சொமாட்டிக் செல்ஸ் இது ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ணாதீங்க. பார் பாடி வந்து ஃபீமேல்ட்ட இருக்கும் அவ்வளவுதான். சோ அக்கார்டிங் டு தட் மேயர், அவர் பேர் என்னன்னா மேயர் கிடையாது, மேரி. மார்க் சொல்லிட்டேன். மேரி லயன் இதான் சயின்டிஸ்ட் பேர். ஓகேவா? So out of the 2x chromosome, one remaining that heterochromatic, and to form that sex chromatin body, that sex chromatin body we are called as Barr body. அப்ப Barr body நாவே நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபீமேல் தான் ஞாபகம் வச்சுக்கணும். So this mechanism we are called as a lionization. This mechanism we are called as a lionization அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் என்ன இவர் சொன்னவாக லயன் ஹைபாத்திசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லயன் ஹைபாத்திசிஸ். தியரிக்கும் ஹைபாத்திசிஸுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். தியரிக்கும் ஹைபாத்திசிஸுக்கும் டிஃப்ரெண்ட். சரியா?
அதாவது தியரினா ப்ரூவ் பண்ணது, ஹைபாத்திசிஸ்னா ஒரு கெஸ்ட்ல சொல்றது. முடிஞ்சு வச்சா லைன் ஹைபாத்திசிஸ். இதான் சார் லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின். எத்தனை பேர் கரெக்டா எழுதுனீங்க? நம்ம மெட்டீரியல் பேஜ் நம்பர் 76ல இருந்து லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் வந்தது. இந்த மெட்டீரியல் தான் லாஸ்ட் இயர் நான் கொடுத்திருந்தேன். சரி, நீங்க சொன்னீங்களே நான் எதுக்கு இதெல்லாம் நடத்துறேன்னா, சரியா, நான் லாஸ்ட் இயர் இந்த கொஸ்டின் வந்திருந்தது, லைன் ஹைபாத்திசிஸ் அது வந்திருந்தது. அதான் ஆப்ஷனா கொடுத்திருந்தாங்க. சிலபஸ்ல ஏதாவது அப்படி ஏதாவது செக்ஸ் லிங்க்டு ஜீன், செக்ஸ் லிங்க்டு கேரக்டர்னு சிலபஸ் இருக்கா? ஆனா ஏன் கேட்டிருக்காங்க? அதுக்கு தான் வெறும் டாபிக் எப்படி இருக்கும், ஹியூமன் ஜெனடிக்ஸ், அவ்வளவுதான். அது ஒரு கடல், அதுல எதுனாலும் கேட்கலாம். சரி, அதுக்கு தான் இவ்வளவு. ஏன் சார் ஒரு சின்ன டாபிக் இத்தனை பேஜ் கொடுத்துருக்கீங்க, இவ்வளவு நாள் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க யோசிக்க தோணலாம். சில பேர் சிலபஸை கம்பேர் பண்ணா, சில பேர் சிலபஸே பார்க்க மாட்டாங்க. நீங்க சிலபஸே பார்க்க வேண்டாம், நான் ஓப்பனா சொல்றேன். சிலபஸை தாண்டி தான் கொஞ்சம் கொஞ்சம் நடத்துவேன். சிலபஸ் எந்த டாபிக்கும் மிஸ் ஆகாது. அப்ப ஹியூமன் ஜெனடிக்ஸ்னு எடுத்துக்கிட்டா நான் என்னென்ன சொல்றேனோ அதுக்குள்ளதான் கொஸ்டின் இருக்கும். இந்த லாஸ்ட் இயர் இந்த பேஜ்ல தான் 76 லைன் ஹைபாத்திசிஸ் தான் கேட்டாங்க. முடிஞ்சு வச்சு ஆன்சர். சரியா? சோ மத்தபடி அதுல ரொம்ப அது என்ன சொல்லிட்டு எஸ் சார் இந்த லைனைசேஷன் வந்து சூட்ஸ் ஃபார் எல்லா ஆர்கானிசம்க்குமா மேமல்ஸ்க்கு மட்டுமா சார்? மேமல்ஸ், மெயினா மேமல்ஸ்ல அதுல ஃபீமேல தான் மெயினா. அந்த சார் ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ணாதீங்க. இந்த பார் பாடி இதுவும் நிறைய தடவை யூஜில கேட்டிருக்காங்க. பார் பாடினாவே ஃபீமேல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அது மாதிரி லைன் ஹைபாத்திசிஸ்னா இதுக்கு ரிலேட்டட் அந்த டோசேஜை வச்சு சொல்றாங்க. அதை யாருக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும், யாருக்கு எக்ஸ்பிரஸ் ஆகாது, யார் கேரியரா இருப்பாங்க, அது இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு வேணும்னா கீழே பேஜ் நம்பர் 76ல நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, எவிடன்ஸ் டு சப்போர்ட் த லைன் ஹைபாத்திசிஸ். அந்த அளவுக்குலாம் கொஸ்டின் வராது. சரி, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க போதும். சொல்ல புரியுதா? என்ன சொல்லுங்க மிஸ். சார் இது ஊஜெனிசிஸ் மூலமா வர பேட் பாடிஸும் இது ஒண்ணா சார்? அதையும் சொல்லலாம். எஸ் 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 கரெக்ட் தான். அதுவும் அங்க மெயினா பாருங்க, நம்ம ஸ்பெர்மடோஜெனிசிஸ்ல இந்த வார்த்தை சொல்லவே மாட்டோம். ஊஜெனிசிஸ்ல பார்பாடின்னு சொல்லுவோம். கரெக்டா? அங்க எம்பிரியாலஜி நடத்தும் போது இந்த வார்த்தை சொல்லியிருப்பேன் நான். அது ஒண்ணுதானே. அது வந்து ஜென்ரலா சொல்ற டைம், இது வந்து டிசீஸ் ரிலேட்டடா சொல்றோம், ஏதாவது இதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயத்த. அதுல மெயினா வந்து இவரு அதுல நிறைய விஷயங்கள் இவர் சொன்னவாக அவர் ஹைபாத்திசிஸ் சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப 2X குரோமோசோம் இன் ஃபீமேல் மேமல், அதான் ரொம்ப முக்கியம். இது மத்தபடி இதுல ஃபீமேல தான் 2X குரோமோசோம் இருக்கு, அவ்வளவுதான். இதுல நீங்க ரொம்ப போட்டு ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். அதுல எவிடன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பிக்மெண்டேஷன் ஆஃப் த ஏன் சொல்றாருன்னா, அவரு இந்த மைஸ் கோட் கலர் இன் மைஸ், அது மாதிரி இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் இன் மேன், இதை வச்சு அவர் கொஞ்சம் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். நீங்க வேணா அந்த டைட்டில் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி அதுக்கு உள்ள உள்ளதெல்லாம் ரொம்ப போட்டுலாம் அனலைஸ் பண்ண வேண்டாம். சரியா? ரைட். வேற ஒண்ணு இதுல பெருசா கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பேஜ் நம்பர் 76ல உள்ளது ரொம்ப ஒண்ணு பார்க்கணும். இந்த டோசேஜ், அதுல பர்டிகுலரா டோசேஜின் ஒரு பின்னாடி இருக்கும் நினைக்கிறேன். யா, இந்த ட்ரோசோஃபிலா, அது வேணா இது நம்ம எப்படி மேமல் சொல்றோமோ அதே மாதிரி ட்ரோசோஃபிலாவிலேயே அந்த டோசேஜ் என்னது, அந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு எக்ஸ்பிரஸ் பண்ணுது, அதான் டோசேஜ்னு சொல்லக்கூடியது. இந்த டோசேஜ் இந்த காம்பன்சேஷன் இன் ட்ரோசோஃபிலா, ஏன்னா ட்ரோசோஃபிலால நோ எக்ஸ் குரோமோசோம் த inactivation in female. சரியா? இட்ஸ் instead of that there is a hyperactivity of the X-linked gene in male. ட்ரோசோஃபிலால அது வித்தியாசம், நம்ம மாதிரி இருக்காது, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுல என்னென்ன என்சைம்ஸ் அதெல்லாம் அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ட்ரோசோஃபிலா உங்களுக்கு தெரியும், டோட்டலா 4 ஆட்டோசோம்ஸ் இருக்கும். சரியா? அதுல வந்து மேல் ஸ்பெசிபிக் லீத்தல் ஜீன்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் டோசேஜ் காம்பன்சேஷன் சொல்றாங்க. ஸோ த ஆக்டிவிட்டி ஆஃப் த ரெகுலேட்டட் பை தட் மாஸ்டர் சுவிட்ச் ஜீன் அப்படின்னு ஒரு சுவிட்ச் ஜீன், அதாவது SX1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்குலாம் கேட்க வாய்ப்பு ரொம்ப கம்மி சார். இருந்தாலும் அவர் ட்ரோசோஃபிலால என்ன சொன்னாரு அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். சரியா? இந்த கண்ட்ரோல் இதுதான் இந்த SX1 அப்படின்னு இருக்கான், இதுதான் இந்த கண்ட்ரோல் த செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஏற்கனவே நம்ம ட்ரோசோஃபிலால எப்படி செக்ஸ் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது, ஜீன் பேலன்ஸ் தியரி, ஆட்டோசோம் பிளஸ் XX, அது மாதிரி XY, இங்க Y குரோமோசோம் நோ ரோல் ஃபார் டிட்டர்மைன் த செக்ஸ் இன் த கேஸ் ஆஃப் ட்ரோசோஃபிலா. இங்க ஆட்டோசோமுக்கும் எக்ஸ் குரோமோசோமுக்கும் உள்ள விகிதாச்சாரம் ரேஷியோ வச்சுதான் செக்ஸ் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆட்டோசோம்னா 1, ஒரு ஆட்டோசோம்னா 1ன்னு வேல்யூ கொடுக்காரு, எக்ஸ் குரோமோசோம் 1.5 வேல்யூ கொடுக்காரு. லாஸ்ட் கிளாஸ்ல நடத்தினேன். ஸோ இதை வச்சுதான் நம்ம அது மேல் ட்ரோசோஃபிலாவா ஃபீமேல் ட்ரோசோஃபிலாவா அப்படின்னு டிசைட் பண்றோம். இதை டிசைட் பண்றதுக்கான ஜீன் வந்து அந்த SX
one, it controls the sex determination. One autosome gene, அது MLE அப்படின்னு சொல்றாங்க, the meals like it's encoded by the proteins. It causes the genetic expression. They produce that other three autosomal genes are required for male binding. இது ரொம்ப டீப் சார். இது வந்து ஸ்டாண்டர்ட் புக். இது வந்து சரியா அந்த அளவுக்கு கேட்காம. ஸோ இந்த ஜீன் 2 ஜீன் சொல்றாங்க. ஒன்னு வந்து என்னது SXL, ஒன்னு கிடையாது சார், இது L சரியா. SXL in the case of male fly turn into the TR gene ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. TRA genes சரியா. இதுல ரொம்ப போட்டு இது என்ன சார் SXL ஜீன் TR அதெல்லாம் என்னென்ன ஜீன் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேற ஒண்ணு இதுல பெருசா நீங்க யோசிக்க வேண்டாம். டொசப்லால அவர் எப்படி டோசேஜ் காம்பன்சேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான் சரியா. இதுதான் என்ன சார் இந்த TR ஜீன் இட்ஸ் லீட்ஸ் டு தட் ஃபீமேல் டிஃபரன்சியேஷன்ஸ் இன்டு தட் சரியா. போதும், வேற ஒண்ணு இதுல பெருசா ஒன்று கிடையாது சார். அடுத்த பேஜ் நம்பர் 77 பாருங்களேன். 77ல இருந்து ஏற்கனவே அங்க 5 வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். 77 to 84 வரைக்கும் ஒர்க் அவுட் பண்றதுதான் சார். இது ஃபுல்லா உங்க வேலை சரியா. நான் ஏற்கனவே 2 மாடல் சொல்லிட்டேன் பாருங்க. 78லயும் அதுல கலர் பிளைண்ட் உமன், நார்மல் மென், ஹீமோபிலியாவும் அதே மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபுல்லா பயங்கர எக்ஸ்பிளனேஷனோட நீங்க அது கொடுத்துருப்பாங்க. அவங்க இதை போட்டு நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. அது ரீட் பண்ணாலே புரியும். நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுதான் இங்க ஃபுல்லா பயங்கரமா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. 80 இதுல 80 பொறுத்தளவு சொல்யூஷன் சில எக்ஸாம்பிள் வச்சு இதுல சொல்லியிருக்காங்க சரியா. பவுல்ட்ரில எப்படி நடக்குது, எப்படி நம்ம ஹியூமன்ல சொல்றோமோ அதே மாதிரிதான் பவுல்ட்ரிலயும் சொல்லியிருப்பாங்க. 81, 82 பேஜ் நம்பர் 82. கிராஸ் காப்பர்ஸ்லயும் சொல்லியிருப்பாங்க 83, 84. இதெல்லாம் சில ஹிண்ட். இதுக்கு வந்து ஆன்சர் சார். இதெல்லாம் எப்படி கரெக்டான ஆன்சர் ஒவ்வொரு இது எல்லாமே கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 78ல கொஸ்டின் நம்பர் 1ல ஆரம்பிச்சு அடுத்த 2, 3, 4 மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்குன்னா 21 கொஸ்டின் இருக்கு. அந்த பின்னாடி 12, 20, 18 எஸ் அதுக்கு ஒரு ஹிண்ட்டும் கீழே கொடுத்துருக்கு. ஒவ்வொன்றுக்கு ஹிண்ட் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்கு. ஜஸ்ட் அது நீங்க பார்த்துக்கோங்க போதும், வேற ஒண்ணும் இல்லை செய்ய வேண்டாம் சரியா. ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் color blindness, other sex linked gene, sex linked characters, அது ஃபுல்லாவே சரியா. இதுல இது தாண்டிலாம் கொஸ்டின் வராது. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இதை தாண்டிலாம் கொஸ்டின் வராது. இதுக்கு ரிலேட்டடா தான் கமிங் சண்டேவும் நான் கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்கேன். நீங்க பரவாயில்ல, ஒரு தடவை நீங்க கமிங் சண்டே நீங்க அட்டன் பண்ணுங்க. அதுல வேற என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியல அடுத்தடுத்த டெஸ்ட்ல நீங்க அதை பிக்கப் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ் லிங்க்டு ஜீனுக்கும் ஒய் லிங்க்டு ஜீனுக்குள்ள டிஸ்டிங்விஷன் கிரிஸ் கட் பண்ண போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் இதுல நான் கொடுத்துருக்கேன் சரியா. இது ஒய் லிங்க்டு ஜீனோட அதோட சொன்னதுதான். இதுல வந்து சில ஸ்லைடு ஒய் லிங்க்டு ஜீன் என்னன்னு சொல்லிட்டு சில ஸ்லைட்ஸ். ஓகே ரைட். வேற இதுல அவ்வளவுதான் இதுல உள்ள விஷயங்கள். நெக்ஸ்ட் தான் இந்த இன்னொரு டாபிக் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா. இது என்னன்னா ஹெட்ரோசிஸ் தான். அதுக்கு முன்னாடி ஹெட்ரோசிஸ் முன்னாடி இன்னொரு ஹியூமன் ஜெனடிக்ஸ்லயே இந்த பிளாய்டின்னு ஒரு டாபிக் இருக்கு சார். பிளாய்டி, the variation in the chromosome in number, இதுலயும் கொஸ்டின் கேட்கறாங்க. நல்லா கவனிங்க, இதுலயும் கொஸ்டின் கேட்கறாங்க. ஆனா நம்ம சிலபஸ்ல பிளாய்டி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன். ஆனா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இது ஃபுல்லாவே வந்து அந்த பிளாய்டி அதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே இருக்கும். பிளாய்டி சார்ட் இருக்கான்னு பாக்குறேன். 1 minute. யூஜெனிக்ஸ் யூத்தனிக்ஸ் இது நெக்ஸ்ட் டாபிக். யூஜெனிக்ஸ் யூத்தனிக்ஸ் இதுல வரக்கூடியதுதான். இது பாருங்க, இந்த சார்ட் என்னன்னு பாருங்க. ஆட்டோசோம்ல டாமினன்ட் டிஸார்டர் எத்தனை டிசீஸ் இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஆட்டோசோமல் ரிசசிவ் டிஸார்டர். இது எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ், எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட். இது எல்லாமே நோய்கள் தான். நம்ம வந்து நான் சொன்ன 300க்கு மேற்பட்ட ஜீன்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அது டாமினன்ட் இருந்தா பிரச்சனை இல்லை, ரிசசிவ் இருந்தா ப்ராப்ளம். ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ரைட். ஸோ திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து வேரியேஷன், குரோமோசோம்ல வேரியேஷன் நடந்தா. நான் உங்களுக்கு சார்ட் வச்சு நான் நடத்துறேன்.
சார் ஓகே ஒரே ஒரு கொஸ்டின் எஸ் சார். எஸ் சார் சொல்லுங்க ஒய் மிஸ். பால்டஸ் வருமா சார்? பால்டஸ் அது ஆமா ஆமா ஃபாதர் அது பால்னஸ் எஸ் கரெக்ட். அது பால்னஸ் வந்து ஒய் லிங்க்டு ஜீனுக்கு ரிலேட்டடா. மேக்ஸிமம் பாருங்க ஃபீமேலுக்கு பால்னஸ் வழுக்கை வந்து மேலுக்கு தான் வரும். ஏன்னா அது வந்து ஒய் அந்த கேரக்டர் வந்து ஒய் ஜீன்ல இருக்குது, ஒய் குரோமோசோம்ஸ்ல. அத பால்னஸ் மேக்ஸிமம் பாருங்க மேலுக்கு தான் இருக்கும், ஃபீமேலுக்கு இருக்காது. அது ஒரு கேரக்டர், அது ஒரு இதுதான், வேற ஒண்ணும் இல்லை பெருசா. சரியா? ரைட் சார். வேரியஸ் இன் குரோமோசோமிக் நம்பர் தட் இஸ் கால்ட் ஹெட்ரோப்ளாய்டி அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து பிளாய்டி ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் ஒரே ஒரு நிமிஷம். இதுல பேசிக்கா கொஸ்டின் என்ன டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே சார். ஏன்னா இது நடத்தினா பிளாய்டி மட்டும் நடத்தினா சரிட்டு வராது, அதோட கண்டினியூஷன் நடத்தணும். ஓகே சார். ஸோ இன்னைக்கு ஐ திங்க் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நடத்த ஆரம்பிச்சு மினிமம் 1/2 hour ஆகும். ஏன்னா அப்படி நடத்தினா மட்டும் தான் அது கண்டினியூஷன் இருக்கும். வெறும் பிளாய்டி இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். பிளாய்டி அப்படின்னு என்ன சார்னா, ஜென்ரலா இது என்ன சொல்லுவோம்னா வேரியேஷன், ஒரு குரோமோசோம்ல மாற்றம் ஏற்பட்டால், நம்பர்ல மாற்றம் ஏற்பட்டால், மேக்சிமம் நம்பர்ல, அந்த நம்பர்ல நான் சொல்றேன். இப்ப நம்மளுக்கு 46 குரோமோசோம் இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் த 46 47 குரோமோசோம், இன்ஸ்டெட் ஆஃப் த 46 45 குரோமோசோம். ஒரு குரோமோசோம் கூடுனாலோ குறைஞ்சாலோ சரி. அப்ப குரோமோசோம்ல வேரியேஷன், நம்பர்ல வேரியேஷன். நல்லா ஞாபகம், நம்பர்ல தான் நான் சொல்றேன். இப்ப ஒரு குரோமோசோம்னா 46, நம்மளுக்கு ஆக்சுவலா 46 இருக்கணும். இதுக்கு பதில் 47 இல்லைன்னா 45 இப்படி இருந்தால், இல்லைன்னா ஹாப்ளாய்ட்ல இருந்து நம்ம இந்த டிப்ளாய்ட்னு சொல்றோம் 2n. இதே இது இந்த 2 இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா 3n. அப்ப குரோமோசோம் நம்பர்ல தான் மாறும். மற்றபடி குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ல இந்த டெலிஷன் அடிஷன் அதுக்கும் பிளாய்டிக்கும் சம்பந்தம் கிடையாது. அது மியூட்டேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாய்டி அப்படின்னு சொன்னாவே இந்த குரோமோசோம் நம்பர் வில் பி வேரி. சரியா? இதுல வந்து யூப்ளாய்டின்னு ஒண்ணு இருக்கு, அன்யூப்ளாய்டின்னு இருக்குது. அதுல யூப்ளாய்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, அன்யூப்ளாய்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம இதுக்கெல்லாம் ஆக்சுவலி யூஜில ஸ்பெசிபிக்கா சிலபஸ் சொல்லியிருப்பாங்க. பிஜில சிலபஸ்ல ஹியூமன் ஜெனடிக்ஸ்குள்ள தான் வரும். இது எல்லாமே ஹியூமன் ஜெனடிக்ஸ் தான். இதுல என்ன சொல்றேன் பாருங்க, இன்னும் நிறைய டாபிக் இருக்கு ஹியூமன் ஜெனடிக்ஸ்ல. யூஜெனிக்ஸ், யூத்தினிக்ஸ், யூபோனிக்ஸ், அதெல்லாம் அதுலயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பிஜில முன்னாடி. ஆனா அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா சிலபஸ் கிடையாது. எல்லாம் ஹியூமன் ஜெனடிக்ஸ். அந்த ஒரு ஹியூமன் ஜெனடிக்ஸ்னா இதுக்கு எல்லாமே அதுக்குள்ள வந்துடும். அதுமாதிரி சிண்ட்ரோம்ஸ், அந்த பிளாய்டினால என்ன சிண்ட்ரோம் வருது, கிளைன்ஃபில்டர், டர்னர், 18 ட்ரைசோமி, 21 ட்ரைசோமி, பட்டாவ் சிண்ட்ரோம், இது எல்லாம் அந்த கேட்டகரி. இதுவும் யூஜி பிஜி ரெண்டுலயுமே கொஸ்டின் வந்திருக்கு. ஆனா யூஜி சிலபஸ்ல ஸ்பெசிபிக்கா அவங்க வந்து குரோமோசோமல் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. பிஜி சிலபஸ்ல அது கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுதான் ரொம்ப பேர் என்ன செஞ்சுவாங்க தெரியுமா, இதெல்லாம் சிலபஸ் இல்லைன்னு சொல்லி படிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஹியூமன் ஜெனடிக்ஸ்னு எடுத்துக்கிட்டா அதுல என்னென்ன சிலபஸ் வருமோ அது எல்லாமே நான் சொல்லும் போது நம்ம சென்டரை பொறுத்தளவு அப்ப எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆளுங்க அடிச்சுக்குவாங்க. இதுதான் உள்ள வித்தியாசம். சரியா? ஏன்னா நம்ம பிளாய்டி நடத்தா மினிமம் இது ஒரு 1/2 hour ஆகும். ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டைமும் முடிகிற வகை. இதோட கண்டினியூஷன் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ் சார், நெக்ஸ்ட் கிளாஸ் மேக்ஸிமம் நாளைக்கே கூட உங்களுக்கு கிளாஸ் வைப்பேன். நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் இதோட கண்டினியூ பண்றேன். வெயிட் 1 minute வெயிட். தேங்க்யூ.